ரீசெண்டா இந்த பிளிப்ஸோட ட்ரிம்மர் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். ஸோ இந்த ட்ரிம்மர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்லெஸ் ட்ரிம்மர். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு லித்தியம் பேட்டரி இருக்கும், அப்புறமா ஒரு சின்ன மோட்டார் இருக்கும். இந்த மோட்டரோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5 வோல்ட்ல ஆப்ரேட் ஆகிற மோட்டார். அதுவும் பாத்தீங்கன்னா 5000 to 6000 ஆர்பிஎம்ல பாத்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ மோட்டர் சொன்னோன்னே தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் வரும். மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷனலா பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். பட் இந்த ட்ரிம்மர் ஆன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொட்டேஷனலா இல்லாம லீனியரா பாத்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அது எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து இந்த இடத்துல சொல்றேன். ஸோ இந்த பிளேடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா, ஸோ கைஸ் இதுல பாத்தீங்கன்னா பிளேட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பார்ட் வந்து இருக்கும், மூவிங் பார்ட் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மெக்கானிசமோட வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோட்டர்ல வந்து ஒரு கியர் செட்டப் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. ரொட்டேஷனலா மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா லீனியரா மூவ்மெண்ட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா இது வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஷாஃப்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகிறதுனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளேட் வந்து இப்படி லீனியரா வந்து மூவ் ஆகும். இப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிம்மர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதை வந்து ஆன் பண்ணா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் தெரியும். பட் இந்த ஷாஃப்ட் வந்து இதுல வந்து கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இந்த ட்ரிம்மர் வந்து லீனியரா மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ கைஸ் இதுதான் பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு ட்ரிம்மர் வந்து ஒர்க் ஆகுது. ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.